ஓகே, வெல்கம் அகைன். இது ஃபர்ஸ்ட் மாடியூல்ல 5வது கடைசி எபிசோட். இந்த வீடியோல எப்படி வேர்ட்பிரஸை லோக்கலாகவும் லைவாகவும் இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்ப்போம். லோக்கல் லைவ் அப்படின்னா லைவ்ன்றது டிரெக்டாக ஹோஸ்டிங்ல நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆன்லைன்லேயே கிளவுட்லேயே வேர்ட்பிரஸை யூஸ் பண்றது. அப்படி இல்லாமல் லோக்கல் என்றால் என்னோட பிசியில் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அதில் வேர்ட்பிரஸை யூஸ் பண்றது. இந்த ரெண்டு மெத்தட்ல எது உங்களுக்கு சூட் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த விஷயங்களை எப்படி செய்யறது, எங்கிருந்து இந்த வேர்ட்பிரஸை டவுன்லோட் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே, இதில் முதலாவதாக நாங்கள் வேர்ட்பிரஸை லோக்கலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் பிரேவ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் லோக்கல் டபிள்யூபி அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இதுக்கு கூகுளில் வர முதலாவது ரிசல்ட்டை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய்த்து டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு உள்ள பட்டனை கிளிக் பண்ணி விண்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக உள்ள கீழே டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு கெட் இட் நவ் கொடுக்குறேன். இப்போ இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் கேட்குது. சேவ் கொடுத்துட்டு டவுன்லோடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ இது டவுன்லோட் ஆகி முடியும் வரைக்கும் நாங்கள் லைவ் மெத்தடில் எப்படி வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிக்கொள்கிறேன். இதில் ஆல்ரெடி நான் பை பண்ணி வச்சிரு ஒரு டொமைனை கீழே சப்டொமைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். sample.fendera.com அப்படின்னு தான் இந்த டொமைன் வரப்போகுது. கிரியேட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, சப்டொமைன் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிட்டு இப்போ இந்த சப்டொமைனை கீழே ஒரு வெப்சைட்டை நான் இன்ஸ்டால் பண்ணணும். வேர்ட்பிரஸ் கீழே ஓவர்வியூன்ற இடத்தை கிளிக் பண்ணி இதில் இந்த இடத்துல sample.fendera.com அப்படின்ட்டு இப்போ கிரியேட் பண்ணின சப்டொமைனை செலக்ட் பண்ணி அதில் இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தேன்டா ஆக சிம்பிளான விஷயம். இந்த டொமைனை கீழே வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகிடும். இதே நாங்கள் வேறு ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடரை யூஸ் பண்ணி கொண்டு இருந்தோம்டா இந்த அளவுக்கு சிம்பிளாக எங்களுக்கு எங்களோட வேலையை செஞ்சு கொள்ள இயலாமைக்கும். இதனால தான் நாங்கள் திரும்ப ஹோஸ்டிங்கரை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறேன். இவ்வளோ தான் ஆக சிம்பிளான மெத்தட். இப்போ ஜஸ்ட் 2-3 கிளிக்ஸில் எங்களுக்கு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இந்த டபிள்யூபி அட்மினை கிளிக் பண்ணினாண்டா வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு லாகின் ஆகிக்கொள்ளும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு அடுத்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான் அடுத்தடுத்த மொடியூல்ஸில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த வேர்ட்பிரஸில் டேஷ்போர்டை கொண்டு வரது அப்படின்னா வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்ணுறது தான் எங்களோட நோக்கம். எங்களுக்கு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகி வந்துட்டு விசிட் சைட்டை கிளிக் பண்ணினோம்டா இந்த வெப்சைட்டை ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்குமோ அந்த பேஜை ஷோ பண்ணும். ஓகே, பிளாக் ஹலோ வேர்ல்ட் வெல்கம் டு வேர்ட்பிரஸ். இதுதான் இப்போதைக்கான ஹோம் பேஜ். அந்த பேஜ் வரைக்கும் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வேர்ட்பிரஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த அளவுக்கு சிம்பிளான ப்ரொசஸை வேறு எந்த கம்பெனியும் எனக்கு தெரிஞ்சு ப்ரொவைட் பண்ணிடல. அப்போ ஹோஸ்டிங்கரை யூஸ் பண்ணுறது ஒரு பிகினருக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கும், எவ்வளோ சிம்பிளாக ஆகிக்கும் அப்படின்றத உங்களுக்கு விளங்கிக்கும். அதே நேரம் இன்வார்டல் அப்படின்ற எங்களோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வெப்ஸ்பேஸ் கிட் அப்படின்ற கம்பெனி, அடுத்தது ப்ளூ ஹோஸ்ட், ரெண்டுடையுமே ஹோஸ்டிங் டேஷ்போர்டையும் அதில் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடும் ஆல்ரெடி. தேவைப்பட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். அதோட கம்பேர் பண்ணி இந்த ஹோஸ்டிங்கரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது விளங்கும். வளமையாக ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இந்த லோக்கல் டபிள்யூபி அப்படின்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ கிரியேட் நியூ சைட்ன்றதை கொடுத்து இதில் கிரியேட் அ நியூ சைட் கண்டினியூ கொடுக்குறேன். இந்த இடத்துல சாம்பிள்னு மட்டும் கொடுத்துக்கொள்கிறேன். கண்டினியூ கொடுத்து அடுத்த ஸ்டெப்பு போனால் எந்த சேஞ்சும் பண்ணாமல் ப்ரிஃபர்ட் கண்டினியூ. அதுக்கு அடுத்ததாக லொகின் டீட்டெயில்ஸ் என்ன தேவைன்னு கேட்குது. யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயிலை கொடுத்துட்டு எட் சைட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ லோக்கலாக எங்களோட மிஷின் உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜில் இந்த வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகி கொண்டிருக்குது. இது இன்ஸ்டால் ஆகி முடிகிறதோட எங்களுக்கு லோக்கல் சைட் ஒன்று கிரியேட் ஆகி வந்துடும். அதில் எங்களுக்கு வேர்ட்பிரஸில் அடுத்த வேலையை செஞ்சு கொள்ள வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகி எங்களுக்கு லோக்கல் டபிள்யூபியில் ஒரு வெப்சைட் க்ரியேட் ஆகிட்டு இப்போ இந்த வெப்சைட்டை நாங்கள் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு டபிள்யூபி அட்மின் அப்படின்றத கிளிக் பண்ணினாண்டா உங்களோட ப்ரௌசரில் இது ஓப்பன் ஆகும். இப்போ நாங்கள் மேலே கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா இந்த வெப்சைட்டோட லாகின் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன், வேர்ட்பிரஸ் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகி இந்த வெப்சைட் ஒர்க் ஆகுது. இதில் டொமைன் நேம் sample.local/wp-admin டேஷ்போர்டுக்கும் விசிட் லைவ் கொடுத்து ஹோம் பேஜை பார்த்தோம்னா sample.local அப்படின்ட்டு டொமைன் கிரியேட் ஆகி அது கீழே இந்த வெப்சைட் வந்துது. ஸோ வேர்ட்பிரஸை எப்படி லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்ததால உங்களுக்கு எப்படி வேர்ட்பிரஸை லோக்கலாகவும் லைவாகவும் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பேசிக் செட்டப்பை முடிக்கிறது அப்படின்ற கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்சிக்கும். இது சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தா மென்ஷன் பண்ணுங்க. செகண்ட் மாடியூல்ல வேர்ட்பிரஸ் உள்ளுக்குள்ள விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவரைக்குமான விஷயங்கள் நீங்கள் ரிப்பீட்டிவாக செய்ய உங்களுக்கு கிளியர் ஆகிடும். என்ன டெக்னிக்கல் விஷயம் பின்னால் நடக்குதுன்றது எல்லாமே செகண்ட் மாடியூல்ல வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட் சம்பந்தமாக இருப்போம். தேங்க்யூ. 2வது மாடியூல்ல மீட் பண்ணுவோம்.